Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கார குழம்பு எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப சுலபமாவும் டேஸ்டாவும் செய்யக்கூடிய இந்த கார குழம்பு எப்படி பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 5 ல இருந்து 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திருக்கேன். இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 5 ல இருந்து 6 பல் பூண்டு இடிச்சிட்டு சேர்த்திருக்கேன். இது கூட 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 30 ல இருந்து 35 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்குள்ளேயும் நம்ம இந்த மாதிரி மீடியம் சைஸ் 2 தக்காளியும் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தேங்காயும் விழுதா அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அந்த புளி கரைசலையும் சேர்த்துக்கிற போகிறோம். புளி கரைசலை சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளியிலேருந்து கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கலந்து தண்ணி சேர்த்துருக்கேன். 1 ல இருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வரட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பரான சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரெடி ஆயிடும். தேங்காய் துவையல், வடகம், வத்தல் வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.